வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். 3 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 காம்பவுண்ட்ஸில் எதில் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைபர் கான்ஜுகேஷன்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட். ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கணும்னா ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் சிஹெச்சுக்கு அடுத்த கார்பன் ஆல்பா கார்பன், அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்பனும் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனில் 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ நோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லைங்கிறதுனால இதில் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்காது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில். செகண்ட் ஸ்ட்ரக்சரு டெர்சியரி ஃப்ரீ ரேடிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சென்ட்ரல் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலை சுற்றி 3 ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஃபினைல் குரூப்பில் ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இந்த செகண்ட் காம்பவுண்ட்லையுமே ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்காது. தேர்டு காம்பவுண்டு செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அதில் சென்டரில் ஃப்ரீ ரேடிக்கல் கார்பன் இருக்குது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிஹெச் அட்டாச் இருக்குது. இதில் 3 பாண்டு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் ஆல்பாக் கார்பன். அதில் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி டாப்லேயும் ஒரு ஆல்பா கார்பன் இருக்குது. அதில் 3 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த கார்பன்லேயும் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இந்த கார்பன்லேயும் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இங்கே ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும். அப்போ தேர்டு ஸ்ட்ரக்சர் தான் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும். தேர்ட் ஆப்ஷன் எதில் இருக்குன்னா பி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following carbocation is expected to most stable? இந்த 4 கார்போகேட்டைனில் யார் மோர் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க. கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னா அங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கணும். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே பி அண்டு சி இந்த 2 ஆப்ஷன்லுமே எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பான NO2 குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த NO2 குரூப் அட்டாச் இருக்கிற கார்பனில் பாசிட்டிவ் பீசிஸ் இருக்குது. அதே மாதிரி பி ஆப்ஷன்லுமே NO2 குரூப் அட்டாச் இருக்கிற கார்பனில் பாசிட்டிவ் பீசிஸ் இருக்குது. ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, அப்போ பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் வராது. ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷனில் இங்கே மெட்டா பொசிஷனில் கார்போகேட்டைன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைபாண்டு இந்த கார்பன் பார்த்து ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும்போது NO2 அட்டாச் இருக்கிற கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். அப்படி பைபாண்டு ஷிஃப்ட் ஆகும்போது NO2 ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கார்பனில் பாசிட்டிவ் பீசிஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள். அதே மாதிரி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் NO2க்கு பேரா பொசிஷனில் பாசிட்டிவ் பீசஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைபாண்டு நேராக பாசிட்டிவ் பீசஸ் பார்த்து ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஆர்த்தோ பொசிஷனில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். அப்படி பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய பைபாண்டு நேராக மறுபடியும் பாசிட்டிவ் பீசஸ் பார்த்து ஷிஃப்ட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஆர்த்தோ பொசிஷனில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ NO2 அட்டாச்சாக இருக்கிற கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகல. ஆர்த்தோ பொசிஷனில் பேரா பொசிஷனில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஏபிசி இந்த 3 காம்பவுண்ட்லையுமே NO2 அட்டாச் இருக்கிற கார்பன்லேயே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. NO2 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பு. ஸோ அது லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் அமாங் த ஃபாலோயிங். ஒரு கார்போகேட்டைன் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பை பொறுத்து இருக்குது. ஹைபர் கான்ஜுகேஷனை பொறுத்து இருக்குது. ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் மோராக ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அதில் மோர் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும். அந்த கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டத்தை செக் பண்ணலாம். இங்கே CH கார்பன் இருக்குது. அதில் தான் பாசிட்டிவ் பீசஸ் இருக்குது. ஸோ பக்கத்து கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனில் 2 ஹைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே CH கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்பன் மட்டும் தான் இருக்குது, ஹைட்ரஜன் இல்லை. அதில் தான் CH3 குரூப் 3 அட்டாச் இருக்குது. ஸோ இதில் ஹைட்ரஜன் இல்லை. ரைட் சைடில் 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. செகண்ட் இதில் 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. தேர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா கார்பன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா கார்பன் இருக்குது. டோட்டலாக 2 + 2 4 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3, ரைட் ஹேண்ட் சைடில் 2, டோட்டலாக 5 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே மோர் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும். அந்த காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த கிவன் காம்பவுண்ட் கேன் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம்? இந்த 3 காம்பவுண்ட்ஸில் எந்த காம்பவுண்ட்ஸ் வந்து டாட்டோமெரிசம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாட்டோமெரிசங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இங்கே கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ ஈனால் ஃபங்க்ஷனல் குரூப்பாக மாறும். ஓகே, அப்படி மாறணும்னா ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 1,2 டயட் சிஸ்டம் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் இங்கே கீட்டோன் குரூப் இருக்குது. இங்கே பக்கத்து கார்பன் ஆல்பா கார்பன், இங்கேயும் பக்கத்து கார்பன் ஆல்பா கார்பன். ஸோ அதில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைபாண்டை ஆக்சிஜன் வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகும்.
பக்கத்தில் ஆல்பா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆல்பா கார்பன் H+ஆக மாறும். அந்த H+ஐ இங்கே O- வந்து அட்டாக் பண்ணி அங்கே OH-ஆக மாறும். ஓகே, அப்போ இங்கே OH குரூப் இருக்குது, இங்கே இருக்க டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஈன் குரூப்பும் ஆல்கஹால் இருக்கிறதுனால இதை ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கீட்டோ ஃபார்ம் ஈனால் ஃபார்மாக மாறுது. ஓகே, அப்போ இங்கே டாட்டோமரிசம் நடக்குது ஃபஸ்ட்டு காம்பவுண்டில். செகண்ட் காம்பவுண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா கார்பன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஆல்பா கார்பன், ரெண்டுலேயுமே ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த கார்பனில் பாசிட்டிவ் பீசிஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஆல்பா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி H+ஆக மாறும். இந்த H+ O- அட்டாக் பண்ணும்போது OH-ஆக மாற ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இங்கே கார்பனுக்கும் கார்பனுக்கு இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஈனால் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கேயும் அப்போ டாட்டோமரிசம் நடக்கும். ஸோ அடுத்தது தேர்ட் காம்பவுண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 பாண்டு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பை பாண்டு கான்ஜுகேஷன் பொசிஷனில் இருக்குது. ஸோ எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் இந்த கார்பனில். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பை பாண்டு இந்த பாசிட்டிவ் பீசஸ் பார்த்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வந்து கொடுக்க ஆரம்பித்து H+ஆக மாறும். இங்கே இருக்கக்கூடிய H+ O- அட்டாக் பண்ணி அங்கே OH-ஆக மாற ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இங்கேயும் டாட்டோமரிசம் நடக்கும். அப்போ தேர்டு காம்பவுண்ட்லேயும் டாட்டோமரிசம் நடக்கிறதுனால ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஸ்டேட் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் C2, C3, C5 அண்ட் C6 ஆஃப் த ஹைட்ரோகார்பன். இந்த கொடுத்துருக்க ஹைட்ரோகார்பனில் C2, C3, C5, C6 கார்பனில் ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 சிக்மா பாண்டு இருந்துச்சுன்னா அது sp ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி 3 சிக்மா பாண்டு இருந்துச்சுன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டை பொறுத்து நம்ம ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க காம்பவுண்டில் செகண்ட் கார்பனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 3 பாண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாண்டு வந்து சிக்மா பாண்டு, ரிமைனிங் 2 பாண்டு பை பாண்டு. ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்டு. ஸோ 2 சிக்மா பாண்ட் இருந்தால் sp ஹைப்ரிடைசேஷன். அதே மாதிரி செகண்ட் கார்பன் sp கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்டு கார்பனில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்டு, இங்கே டாப்பில் ஒரு சிக்மா பாண்டு, அதேமாதிரி சென்டரில் CH இருக்கா, அதுலேயும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. டோட்டலாக 4 சிக்மா பாண்டு இருக்கிறதுனால இங்கே C3 கார்பனுக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ ஆப்ஷன் டியில் தான் sp3 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது செக் பண்ணிடலாம். C5 கார்பன் 5 பார்க்கலாம். கார்பன் 5ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்டு, ரைட் ஹேண்ட் சைடில் டபுள் பாண்டு இருக்குது. ஸோ ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, இன்னொரு பாண்டு பை பாண்டு. ஓகே, அதே மாதிரி சென்டரில் CH இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கிறதுனால அதில் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஸோ அது சிக்மா பாண்டு. அப்போ டோட்டலாக 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால sp2. ஓகே, அதே மாதிரி அடுத்தது 6th கார்பனில் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்மா, டாப்பில் ஒரு சிக்மா பாண்டு, பாட்டமில் ஒரு சிக்மா, அடுத்தது ரைட் சைடில் ஒரு சிக்மா. 4 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The tertiary butyl carbocation is more stable than secondary butyl carbocation because of which of the following? Tertiary butyl carbocation ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம். இந்த tertiary butyl carbocationல ஆல்பா கார்பன் ஆட்டம் 3 ஆல்பா கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ 3 ஆல்பா கார்பன்லேயும் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. டோட்டலாக 9 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 9 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா மோர் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும். ஸோ அது மோர் ஸ்டேபிள். இதே செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா கார்பன், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்பா கார்பன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம், ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். டோட்டலாக 5 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ ஹைபர் கான்ஜுகேஷன் வந்து இங்கே 5 ஸ்ட்ரக்சர் தான் பாசிபிள், அங்கே 9 ஸ்ட்ரக்சர் பாசிபிள்ங்கிறதுனால டெர்சியரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்போகேட்டையான் டியூ டு ஹைபர் கான்ஜுகேஷன் அதிகமாக நடக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஐயூபாக் நேம் ஆஃப் தி காம்பவுண்ட். ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்டில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கே இருந்தால் நம்பரிங் ஆரம்பிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ 6 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 6 கார்பன் நம்ம ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏசிடியில் ஹெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹெக்ஸ் 1 பிரச்சிடலாம். அதே மாதிரி தேர்டு கார்பனில் ஒரு 3 கார்பன் ப்ரொப்பைல் குரூப்பு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, 3 கார்பன் ப்ரொப்பைல் குரூப்பு. அதே மாதிரி 4th கார்பனில் 2 கார்பன் குரூப்பு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 2 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அல்பபெட்டிக் ஆர்டரில் எத்தில் ஃபஸ்ட்டு சொல்லணுமா ப்ரொப்பைல் சொல்லணுமானா ஃபஸ்ட்டு எத்தியில் தான் சொல்லணும். அடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரொப்பைல் வரும். ஓகே, அப்போ 4 எத்திலுங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. அதேமாதிரி 3 ப்ரொப்பைலுங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகே, அப்போ 4 எத்தில் 3 ப்ரொப்பைல் ஹெக்ஸ் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஐயூபாக் நேம் ஆஃப் தி காம்பவுண்ட்.
இந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ அதுலேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கனால ஹெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹெக்ஸுங்கிறது எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. ஆல்டிஹைட்னா ஏஎல். அதே மாதிரி 4th கார்பனில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 4ஈன்ங்கிறது வர்றது ஆப்ஷன் டியில் மட்டும் தான் வருது. ஓகே, அப்போ ஹெக்ஸ் 4ஈனேல் வருது ஆப்ஷன் டியில் தான். அதே மாதிரி 3rd கார்பனில் உங்களுக்கு கீட்டோன் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம 3 கீட்டோ அப்படின்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி 2nd கார்பனில் மெத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ மெத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கனால 2 மெத்தில் 3 ஹீட்டோ. ஓகே, அப்போ அல்பபெட்டிக் ஆர்டரில் மெத்தில் வருமா கீட்டோ வருமா அப்படின்னா ஹீட்டோ தான் வரும். ஸோ 3 கீட்டோ 2 மெத்தில் ஹெக்ஸ் 4ஈன் 1ஏல். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஐயூபாக் நேம் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாங் செயினை சூஸ் பண்ணலாம். லாங் செயின் வந்து இங்கே தான் குளோரின் குரூப்பு 2nd கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அயோடின் குரூப்பு இங்கே 3rd கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் வருது என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான். ஸோ 1 2 3 4 5 கார்பன் எடுத்துட்டோம். 5னா பென்ட். 2nd கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பென் 2ஈன். பென் 2ஈன்ங்கிறது ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் டிலையும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 2nd கார்பனில் குளோரின் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 3rd கார்பனில் அயோடின் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 2 குளோரோ 3 அயோடோ. ஏன்னா அல்பபெட்டிக் ஆர்டரில் சொல்லும்போது குளோரின் தான் ஃபஸ்ட்டு வரும். 2 குளோரோ 3 அயோடோ சொல்லிட்டோம். ஆப்ஷன் ஏல ட்ரான்ஸ் இருக்குது, ஆப்ஷன் டியில் சிஸ் இருக்குது. சிஸ் ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஸ்னா என்ன ட்ரான்ஸ்னா என்னன்னு தெரியணும். சிஸ்னா சிமிலர் குரூப் சேம் சைடு இருந்தால் நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். சிமிலர் குரூப் ஆப்போசிட் சைடு இருந்தால் ட்ரான்ஸ் சொல்லுவோம். இங்கே சிமிலர் குரூப் இல்லை. அப்போ இசெட் நோட்டேஷன் பார்க்கணும். இசெட் நோட்டேஷனா ஈனா என்டிஜன், இசட் அப்படின்னா சுசமன். அப்போ சிஸ்ஸை நம்ம சுசமன் சொல்லலாம். அதேமாதிரி ட்ரான்ஸை நம்ம என்டிஜன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இசட் நோட்டேஷன் எப்படி போடணும் அப்படின்னா ஹையர் அட்டாமிக் நம்பர் பார்க்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்பன் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது. குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் 17. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 தான். அப்போ குளோரின் கூட கார்பன் கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் அட்டாமிக் நம்பர்னால இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கார்பனில் இங்கே ஃபஸ்ட்டு கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே அயோடின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பன் அட்டாமிக் நம்பரை விட அயோடினுக்கு அட்டாமிக் நம்பர் ஹை. ஸோ அயோடின் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்து கார்பன் செகண்டு. இங்கே ஃபஸ்ட்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது என்டிஜன். ஓகே, அப்போ என்டிஜனுங்கிறது ட்ரான்ஸ். ஸோ ட்ரான்ஸுங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஐயூபாக் நேம் ஆஃப் ஃபாலோவிங் காம்பவுண்ட். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் இந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம் என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நீட் கெமிஸ்ட்ரியில் என்ன கான்செப்ட்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட பதிலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.